Hi viewers, welcome to Northmoon. நீங்கள் இப்போ தான் Northmoon சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லைம் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லைம் செய்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபெவிகம் 2 பாட்டில் வச்சுருக்கேன். 5 ரூபி கம் 2 பாட்டில். ஆல்ரெடி ஸ்லைம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அதை விட இதில் நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு சொல்லிடணும். அதனால தான் இந்த ஒரு வீடியோ. நான் ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதை உங்கள் கூடவும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. வந்துட்டு ஹோம்மேடாக செய்யும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் அப்புறம் அதை எப்படி சரி பண்ணுறதுன்ற டிப்ஸ் சொல்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் 4 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எடுத்த இதே ஸ்பூனில் 4 ஸ்பூன் வாட்டர், அப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஏரியல் பவுடர். ஏரியல் பவுடரில் தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். மற்ற பவுடரில் வருமானு தெரியல. ஸோ ஏரியல் பவுடரில் இருந்தால் அதில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அட் த எண்ட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணணும், இதுதான் இதில் பிக்கஸ்ட் ஒர்க்கு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். உடனே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லைம் வரல அப்படின்னு சொல்லி வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ட்ராப் அவுட் பண்ணிடாதீங்க. மிக்ஸ் பண்ண தான் ஸ்லைம் ரெடி ஆகும். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஸ்லைம் வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லைம் பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து வெறும் பவுடரே ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் தண்ணி ஆட் பண்ண பவுடர் அப்புறமா தேவைப்படும், அதுதான் அந்த டிப்பு. ஸோ இப்போ வெறும் பவுடர் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ரெட் கலர் கொண்டு வரதுக்காக ஹோம்மேட் ரெட் கலர் பெயிண்ட் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹோம்மேட் பெயிண்ட்டோட வீடியோ. ஸோ ரெட் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர் மைல்டாக ஆட் பண்ணியிருக்கேன். பேபி பிங்க் கலரில் ஃபைனலாக எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் எகெயின் வந்து ஏரியல் பவுடர் ஆட் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண வந்துட்டு அது நல்லா நொர வந்துடுச்சு. ஏரியல் பவுடரோட நல்லா நொர வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா நொர வர ஸ்டேஜில் நீங்கள் உள்ளே கை விட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் மட்டும் தனியாக திரிஞ்சு வந்திருக்கும். தயிர் மாதிரி தனியாக ஸ்லைம் தனியாக வந்துடும். இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்லைமை கையில் எடுத்துக்கலாம். இப்போ பார்க்குறக்கே தெரியும் சூப்பராக ஸ்லைம் வந்திருக்கு. ஸ்லைமோட லுக்கில் அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு, பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இப்போ ஸ்லைம் மட்டும் தனியாக வச்சுட்டு அந்த பவுல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கையில் வச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக ஒட்டுச்சு, பட் ஆஃப்டர் வந்துட்டு ஒட்டலை. இது வந்துட்டு ஸ்லைம் வந்து ரொம்ப நேரம் நம்ம விளையாடிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிரும், க்ளே மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆச்சுன்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க. அப்படி ஆனாலுமே இந்த ஏரியல் வாட்டர் இருக்குல்ல, அதை வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் அது மேலே இந்த மாதிரி தொட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து மறுபடியும் ஸ்லைமாகவே வருது. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்குமே இதில் ரொம்ப நேரம் விளையாட அது ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிடுச்சு, க்ளே மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த ஏரியல் வாட்டரையே தொட்டு வச்சப்போ அது பர்ஃபெக்டாக ஸ்லைம் மாதிரியே வந்துச்சு. அப்படியே கடையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரி வலுன்னு அப்படியே அதே மாதிரியே வந்துச்சு. ஆனால் ஒன்று என்னன்னா ஏரியல் வாட்டர் நீங்கள் தொட்டு வச்சிங்கன்னா கையில் கொஞ்சமாக ஒட்டும், அவ்வளோதான். கையில் ஒட்டுறது ஒரு 1 மினிட்டுக்கு தான் ஒட்டும். அதுக்கு மேலே நீங்கள் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒட்டுச்சு. இப்போ கையில் சுத்தமாக எதுவுமே இல்லை, நான் எதுவுமே பண்ணலை, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுச்சு. ஆனால் கீழே மட்டும் சர்ஃபேஸில் ஒட்டி இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா கீழே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் கிளாத் வச்சு தொடச்சிட்டே இருக்கேன், அதனால் அந்த தண்ணி இருக்குது, அதனால தான். கையில் சுத்தமாக ஒட்டலை. ஏரியல் வாட்டர் நீங்கள் கொஞ்சமாக வச்சிங்கன்னா அப்போ ஒட்டும், அந்த 1 மினிட்க்கு ஒட்டும். அதுக்கப்புறம் அது தன்னாலேயே சேர்ந்துக்கும் ஸ்லைம் கையில் வச்சு விளையாட. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. அது வந்துட்டு பர்ஃபெக்டாக வரல, க்ளே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி விட்டுறாதீங்க. மறுபடியும் ஏரியல் வாட்டர் கொஞ்சமாக தொட்டு கொடுத்தா போதும், அப்போ வந்துட்டு ஸ்லைம் மாதிரியே வருது. இப்போ நான் மறுபடியும் ஏரியல் வாட்டர் தொட்டிருக்கேன், கையில் ஒட்டுது. விளையாட அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கையில் நல்லாவே ஒட்டி இருந்தது. இப்போ நான் விளையாட அது போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்க போகிறேன். கடையிலலாம் நம்ம ஸ்லைம் வாங்கினா அது ஒரு மாதிரி கண்டெய்னரில் போட்டு தருவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஆனால் இது ரொம்ப பெரிய கண்டெய்னர், ஸ்லைம் வந்து கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்லைம் வந்துட்டு நீங்கள் எப்போ எடுத்து விளையாடும் போது பர்ஃபெக்டாக இருக்கும். இது எவ்வளோ நாள் இருக்குன்றது தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நிறைய நாள் வச்சு விளையாட முடியும். அதே மாதிரி நீங்கள் விளையாடிக்கிட்டே இருக்க ரொம்ப நேரம் வெளியிலேயே வச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ளே மாதிரி ஆயிரும். அப்படி க்ளே மாதிரி ஆயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண வேணாம். ஏரியல் வாட்டர் கொஞ்சமாக மேலே தொட்டால் கூட போதும். ஏரியல் வாட்டர் தாங்கிறது கம்பல்சரி கிடையாது. நார்மல் தண்ணியே நீங்கள் தொட்டுக்கிட்டாலும் ஸ்லைம் மாதிரி அது மறுபடியும் ரெடி ஆகிடுது. நான் நிஜமாக ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் இதை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த டிப்பும் வந்துட்டு இது தான். ஃபெவிகம்லேயும் இது ஒர்க் அவுட் ஆச்சு, ஃபெவிகால்லையும் இது ஒர்க் அவுட் ஆச்சு. மற்ற ப்ளே கம்மில் கூட செஞ்சு பார்த்தேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் டூத் பேஸ்ட் அதில் கூட செஞ்சு பார்த்தேன், அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, திங்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் கலருக்காக கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். கலர் வந்துட்டு நீங்கள் வேணும்னு நினச்சா மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ கீழே இருக்கிறது வந்துட்டு தொடச்சாலே அது போயிடுது. கீழே ஒட்டுறதுக்கு ரீசன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கீழே வந்துட்டு நான் தண்ணி யூஸ் பண்ணி தான் தொடச்சிட்ருக்கேன், அதனால தான். மற்றபடி ஸ்லைம் சூப்பராக இருக்குது. ஸ்லைம் கடையில் வாங்குகிற ஸ்லைமில் எப்படிலாம் விளையாடலாமா அந்த எல்லாமே இதில் விளையாடி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, வலுவலுன்னு செமையாக இருக்குது. ஸோ இதை மறுபடியும் கண்டெய்னருக்குள்ளேயே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.